நம்ம வந்துட்டு டிஎன்பிசியோட குரூப் 4க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு 100 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட் கொஷின், ஆதிச்சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். நூல்கள், நூலாசிரியர்கள் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை. மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை. அன்னகாமு. பவளக்கொடி மாலை. கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம். கீவா ஜெகநாதன். நமக்கு இந்த 4th ஆப்ஷன் தெரியறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து போட்டுருவோம். நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் வானமா மாலை. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை எழுதியவர் பாரதியார். பாண்டிய நாடு முத்துவளம் மிக்கது. தமிழ் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் மதுரை காண்டம் இருக்குது, புகார் காண்டம் இருக்குது, வஞ்சி காண்டம் இருக்குது. அப்போ ஆரண்ய காண்டம்ங்கிறது இல்லாதது. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆரண்ய காண்டம். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். கம்பர் அவைப்புலவராக விளங்கியவர் குலோத்துங்க சோழன். தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறளும். கம்பராமாயணமும் திருக்குறளும். கூற்று, கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கூற்று 1, கூற்று 2 சரி. புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஸ் காணப்படும். வாய்மையால். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஸ் திணைக்குரிய தொழில்கள். பாலை. கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் மறைந்த. சார்பெழுத்து வகைக்கு உயிரெழுத்து பொருந்தாதது. பின்வருவற்றுள் தாராபரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில் கூவும். ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக. அலை பாருங்க, கடலலை, புற்று, கூப்பிடு. ஓ, இது இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் மதகு நீர் தாங்கும் பலகை. இதில் வந்துட்டு வேறு மீனிங்கும் நிறையா இருக்குது, அதுவும் கேட்பாங்க. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஓகேவா? சால்பு, சிலந்தி, சீருடை. எல்லாம் ரொம்ப ஈஸியாக போட்டுருவோம். சரியான அகர வரிசையை தேர்க. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். விட்டு விட்டு அடுக்கு தொடர். இலக்கண குறிப்பு. தாய்சேய் உம்மை தொகை கரெக்டு. கரும்பு தின்றான் அன்மொழி தொகை. ஸோ இதில் வந்து பொருந்தாதது என்ன? தவறானது வந்து முறுக்கு மீசை வந்தார் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. வெண்கொடை வந்துட்டு பண்பு தொகைன்னு கொடுத்துருக்காங்க. என்ன இங்கே கொடுத்துருக்காங்க? இலக்கண குறிப்பு தவறானதை பொருந்துக. வெண்குடை பண்பு தொகை கரெக்டு. தாய்சே உண்மை தொகை கரெக்டு. முறுக்கு மீசை வந்தார் வந்து வேற்றுமை தொகை கிடையாது. கரும்பு தின்றான் அப்படிங்கிறது அன்மொழி தொகையும் கிடையாது. கரும்பை தின்றான் வேற்றுமை தொகை வரும். முறுக்கு மீசை வந்தாலும் அன்மொழி தொகை வரும். ஓகே, 2 and 3 ராங்கு. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மலைமுகம் காணா பயிர் போல. ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வறட்சி, வாட்டம், துன்பம். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. நினைத்தது ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. எதுகை மூன ஏபியவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் கருவமே கட்டளைக்கல். ஸோ இங்கே செகண்ட் லெட்டர் மட்டும்தான் வந்து சேமாக இருக்குது. ஸோ எதுகை. கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. தொடை நயத்தை விளக்குக. அடியல விடை தொடை. யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்று திருவள்ளுவர் கூறினார்? முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு. நம்ம யாருமே இது பண்ண மாட்டோம். உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கறிவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் கிரேக்கர். யாதும் ஊரே யாவரும் கீழிர் உலக பொதுமை. நாயக்கர் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது? பாளையம். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? பட்டினம். தலைவர்களை உருவாக்குவோர் என அழைக்கப்பட்டவர் காமராசர். பெண்ணுரிமைக்கு ஊர் விளைக்கும் பழைய நம்பிக்கையை ஏற்க மறுத்தவர் பெரியார். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. சரியானவற்றை கண்டறிக. அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்காங்க. சரி, போய் பார்ப்போம்.
தேவநேய பாவனார் அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றினார். எஸ். தமிழ் சொல்லாட்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தவர். எல்லாமே கரெக்ட். இம்பார்ட்டன்ட் பர்சன். தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் உ.வே.சா. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு.வா. கூற்று காரணம். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடலை தமிழிலே வழங்கினர். காரணம் கூற்று இரண்டும் சரி. கூத்துப்பற்று என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி. கண்ணீர் பூக்கள் மு.மேத்தா. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. பாரதியார் இந்தியா விஜயம். ஓகே. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. ஓகே. ரிமைனிங் 2 தப்பு. ஏசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர் நாடகம். கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படும் இரட்சண்ய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கையாழ்வார். பொய் பேய் பூதம் அப்படின்னு வச்சுட்டோம்னா 1 2 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சினமான தீயறிவையை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் தர்மன். சிராபுராணம் எத்தனை காண்டங்களுடையது? 3. திருவிளையாடல் புராணம் என்ற நூலை எழுதியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். மாகால் அப்படின்னாலே என்னது? உரிச்சொல். மா. குறுந்தொகை நூல் 401 பாடல்களை கொண்டது. தொகுத்தவர் பூரிக்கோ. ரெண்டுமே கரெக்டு. நசை பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கணும். நசைனா விருப்பம். பிடினா பெண் யானை, ஆண் யானை வராது. யானா ஒரு வகை மரம். பொலிக்கும்னா உரிக்கும். அப்போ செகண்ட் மட்டும் தப்பு. எஸ். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். தேனினும் இனிய செந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடியருளியவர்கள் 12 ஆழ்வார்கள். சிறுபஞ்ச மூலம் எனும் பஞ்சமூலம் என்னும் எதை குறிக்கிறது? 5 வேர்கள். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. பொருத்தி விடை தருக. அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம். உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள். பாசிலை பசுமை கூட்டல் இலை. அருந்துணை அருமை குட்டை துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். வல்லிடம் மிகா இடம் குறித்து கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. இது வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகாமிடம் மனப்பாடமே பண்ணிடணும். அப்போ தான் நியூ சிலபஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டு. நம்மளால் அந்த சரியான சென்டென்ஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எழுத முடியும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் பொறுத்துக. ஸ்டார்ம் புயல். டோர்னடோ சூறாவளி. டெம்பஸ்ட் பெருங்காட்டு. வேர்ல்வின் சுழற்காற்று. பொருந்தா இணையை கண்டறிக. ஜீன் அப்படிங்கிறது பக்க விளைவு கிடையாது. ரிமைனிங்ஸ் எல்லாமே கரெக்டு. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து. மயங்கிய வேர்ச்சொல் மயங்கு. சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் சூழ்வார். நட என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. சொற்களில் தொழிற்பெயரை எழுதுக. படித்தல். மார்கழி பெயர்ச்சொல் வகையினை எழுதுக. காலப்பெயர். தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. வினா தொடர் கேட்டவன் யார். கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள். அவ்வளோதான். அது ரெண்டுமே மாற்றி கொடுத்துருப்பாங்க. எவ்வகை வாக்கியம். பந்து உருண்டது தானா. ஒரு எழுவாய் அந்த வேலையை செய்து வினை செய்து அப்படின்னா அதுக்கு பேர் தன்வினை வாக்கியம். பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான் பயிற்றுவித்தான். வித்து பித்து இந்த மாதிரி வந்ததுன்னா வினையாளனின் பெயர். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை. குத்துக்களுக்கு குளிரா வெயிலா. கவலை இல்லாமல் இருத்தல். குடல் கூழுக்கு அழுகுதாம். கொண்டை பூவுக்கு அழுகுதாம். நூலக விதிகளை உருவாக்கியவர் அரங்கநாதன். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிகா. தில்லைவாடி வள்ளியம்மை மாளிகை என்னும் பெயர் சுற்றி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கம். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். நமக்கு இது தெரியாது. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு.
உருமெடுத்து தவா உவர் நிலம் அப்படின்னா புறநானூறு. திரைக்கடலோடி திரவியம் தேடு ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. அப்புறம் இங்கே பாருங்கள் பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி ராமாமிர்தம். திரிபுரம் அழகிரிசாமி. சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்துட்டு கரெக்டாக. பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது ஆக்கோட் பறையை முழக்குவர். சமய சடங்குகளில் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தம்பி. ஸோ 100 கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். 35 செட்ஸ் இருக்குது. 35 செட்ஸுமே பார்த்துடலாம்.